சாட்டர்டே, சண்டே பசங்களுக்கு ஸ்கூல் லீவு. ஸோ எல்லாருக்குமே பிடிச்சமான இந்த பூரி மசாலா தான் செஞ்சுருந்தோம். ஒருத்தருக்கு பூரி மட்டும்தான் பிடிக்கும். எனக்கும் பாப்பாவுக்கும் பூரி மசாலாவும் ரொம்ப பிடிக்கும். தம்பிக்கு பூரி மட்டும்தான் பிடிக்கும். கையோட ஃபோட்டோ எடுத்து சரணுக்கும் அனுப்பி வெறுப்பேற்றியாச்சு. சரண் என் ஃப்ரெண்டு தான். பக்கத்தில் இருந்தால் கொடுத்துருப்போம். தூரத்தில் இருக்கிறனால ஃபோட்டோ எடுத்து சும்மா கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சின்ன கிராஃப்ட் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் கூட பெருசாக இருக்குன்னு நினச்சேன். இந்த தென்னை இலையில வந்து செய்கிறது தாங்க இந்த கிராஃப்ட் ஒர்க். ஒன்று விசிறி மாதிரி பேப்பரில் ஃபோல்ட் பண்ணுறது, இன்னொன்று இந்த தென்னை இலையில பாம்புன்னு சொல்லிட்டு விளையாடுவோம். அந்த செய்கிறது தான் ஈஸி தான். 1/2 ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் எனக்கு பிடிச்சமான சாப்பாடு சாம்பார் சாதம். அதாவது எனக்கு பிடிக்காத காயின்னு சொல்லிட்டு 2, 3 வெரைட்டி இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த சாம்பார் சாதத்தில் ஆட் பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவேன். அந்தளவுக்கு சாம்பார் சாதம் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ ஹோம்மேடாக பொடி பண்ணி அதுக்கப்புறம் தான் சாம்பார் சாதம் செய்யவே ரெடி பண்ணுவேன். இந்த பொடி கொஞ்சம் எக்ஸஸாக செஞ்சு வச்சுட்டு நம்ம யூஸ்வலாக செய்கிற சாம்பாரோட ஒரு ஸ்பூன் சேர்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பொடி கொஞ்சம் பார்த்து ப்ரிஃபர் பண்ணி வச்சுப்பேன். ஒரு டைம் எடுத்து வச்சாலும் அது வந்து ஒரு 4-5 டைம் குழம்புக்கு போடுற மாதிரி தான் எடுத்து வைப்பேன். சாம்பார் சாதத்துக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு நல்லா பன் மாதிரி வர அளவுக்கு ஆம்லேட்டை அடித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தொட்டுக்க அப்பளம் மிளகா வச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் இப்படி தான்